எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அதை மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்கிட்டு தன்னுடைய வெளி தோற்றத்துக்கு மட்டும் ரொம்ப வீரமாகவும் தீரமாகவும் கம்பீரமாகவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் காட்டிக்கக்கூடிய, அதாவது நடிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களே. சிம்மராசிக்காரர்களை கோவப்படாதீங்க, நடிக்கிறீங்கன்னு நான் சொல்லலை, வழிகளை நீங்கள் மறைக்கிறதுக்காக நடிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். அதை நீங்கள் வெளிப்படையாக இருந்தாலுமே மற்றவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இவனுக்கெல்லாம் எல்லா குறை ஜம்முன்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது காசு பணத்துக்கு ஒரு குறையுமே இல்லை, பாரு எப்படி கல்லூர்ன மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய உடம்புடைய தோற்றம் அப்படிங்கிறது இருக்கக்கூடும். என்னதான் வந்துட்டு பார்க்குறதுக்கு கடுமுடாக ரொம்ப ரொம்ப ரூடாக கூலாக இருந்தாலுமே மனசளவில் யாராச்சும் அதாவது நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. சரி, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த எண்ணங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ணீங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனகால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்களே ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். சரி, வாங்க நம்ம கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சிம்மராசிக்காரவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க சாத்தியா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலுக்கு பேசிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாழ்க்கையில் நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க. ஆனாலும் அதை வந்துட்டு வெளிப்படையாள்கிட்டையும் காட்ட மாட்டீங்க. தன்னுடைய வாழ்க்கை துணைகிட்டையும் சரிங்க, காதலில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, அதே மாதிரி காதல் துணைகிட்டையுமே உங்களுடைய இந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. அவங்கக்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழக்க வழக்கம் இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், அவங்களாம் நம்மளை வந்துட்டு தாங்கி பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. அதற்கு இன்ன வரைக்கும் விடை அப்படிங்கிறது தெரியலை. அந்த மாதிரி யாருமே இல்லை, ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இப்போது நம்மளுடைய தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் வாழ்க்கையில் தலைவிதியே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஒரு 100% சீக்கிரட்டான ஒரு விஷயங்க. 5 கிரகங்கள் பலம் பெறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ சிம்மத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், சாதகமாக இருந்துட்டாலும் எனக்கு அப்படிலாம் நல்லது நடந்துட்டா இந்த உலகமே அழிஞ்சிருமே, அந்த மாதிரி எனக்கு என்ன நல்லது அப்படிங்கிறது நடந்துட போகுது. வாழ்க்கை முழுக்க இப்படி தான் போகும் போல். அப்படியே நான் வந்துட்டு மற்றவங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு அவங்க வாழ்ந்து கேட்ட மிச்சத்தை நான் அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதான். எனக்குன்னு கடவுள் வந்துட்டு என் தலையில் எழுதிக்கிறது என்ன தெரியுங்களா, வருஷம் முழுக்க நீ கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாரு. என்ன பெருசாக மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது, ஏதோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதா, சரி பார்த்து சொல்லு, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கலாம். தயவு செஞ்சு மனசு அப்படிங்கிறத தளர விடாதீங்க. நல்லது ஒரு மாற்றத்தோடு இந்த ஒரு வீடியோவை தொடங்குங்க. தேவைக்கேற்ற பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும். பல பிரச்சனை அப்படிங்கிறது பெருத்த போராட்டமாக இருக்குது இல்லைங்களா சிம்மராசிக்காரர்களே? உங்களுடைய பணமே உங்களுடைய நிறையா டைம் கைக்கு வராமல் மாட்டிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிலவும். தந்தை வழி உறவுக்காரவங்களால் சுப செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அது வேணால் உண்மைதான், சொந்தக்காரவங்க வந்தாலே செலவு தானே. திடீர் செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதால் கையிருப்பு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்களா, முன்னாடி வந்துட்டு தேவையான பணம் கையில் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ திடீர் செலவு ஏற்படும் சொல்கிறீங்க. அப்படியே யோசிக்கிறீங்க இல்லைங்களா? அதுதாங்க, உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்குது. ஸோ அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கான பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கும். முக்கியமாக இதை வந்துட்டு ஒரு காரணம் காட்டி செலவுகள் அப்படிங்கிறத இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்கும். சுப செலவாக இருக்கட்டும், மீன் செலவாக இருக்கட்டும், விரைய செலவாக இருக்கட்டும், எந்த ஒரு செலவுக்காகவும் கையிருப்பில் இருந்தால் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய பணம் வந்துட்டு சத்தியமாக அவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருக்காரு. இதையும் தாண்டி கைமீறி செலவுகள் அப்படிங்கிறத பண்ணிட்டு கடன் வாங்க வேண்டாம், ஓகேங்களா? இதை நான் குறிப்பிட்டு முக்கியமாக சொல்கிறேங்க.
அளவுக்கு மீறி செலவு அப்படின்னு வருது அப்படின்னாக்க நீங்கள் வீண் விரைய செலவு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. முன்னாடி நான் சொல்கிறேன், இப்போ வந்துட்டு வரக்கூடிய படத்துக்கு வந்துட்டு கையிருப்பில் இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணிக்கோங்க. அதே போல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க முன்னேற்றமான ஒரு தீர்ப்பம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு சாதகமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி வந்துட்டு ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிரிந்து போனவங்க கூட ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும், இருந்தாலும் அதை வந்துட்டு பெருசாக அவங்கள பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தாது, சமாளிச்சிருங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க போகுது. சிலருக்கு நீங்கள் விரும்பியபடியே இடமாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கும், விரும்பிய இடத்துல கிடைக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறும். மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் உங்ககிட்ட ஆலோசனை அப்படிங்கிறது கேட்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறதே எதிர்பார்த்த மாதிரியே நல்லாவே இருக்கும். சக வியாபாரிகள் உங்களுக்கு சுமூகமான ஒரு பழக்க வழக்கத்துக்கு உட்படுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய புதிய முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிக்கோங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய தொழில் ரகசியங்களை பகிர்ந்துக்காமல் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு. அதையும் தாண்டி கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சிம்மம் ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பணத்தையே வாங்கிக்கிட்டு உங்களுக்கே வந்துட்டு சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை ஆளக்கூடிய பெண்களுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது அவசியம். என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, பொறுமை அப்படிங்கிறத கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்க அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தன்னால் சரியாயிடுங்க. அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது 15ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றம். இந்த பலன்களை நம்ம எங்கே இருந்தாலும் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க இதை பொறுத்த நம்ம பலன் அப்படிங்கிறது அமையும் இல்லைங்களா. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அகம், பூரம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களோட ஆட்சினா சிம்ம ராசி. உங்கள் ராசியில் கிரக நிலைகள்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ராசியில் சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திர நாளன் இல்லைங்களா. அப்புறம் சந்திர பகவான், அப்புறம் சுக்கிர பகவான் 3 பேருமே. அதாவது ஒருத்தர் வெளிச்சத்தை கொடுக்குறவர், ஒருத்தவர் குளிர்ச்சியை கொடுக்குறவர், ஒருத்தர் புத்தியை கொடுக்குறவர், அதாவது புதன் பகவான். இவங்க 3 பேருமே கூட்டணியிலேயே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க. தன்னை வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், கேது பகவானும் கூட்டணியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அது களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு. அதுவே அஷ்டம ஸ்தானத்தில் ராகு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ கிரக நிலைகளோட ஓட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இதை அடிப்படையாக வச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 15ஆம் தேதி முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் சும நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறத இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். உங்களுடைய மிக நீண்ட நாள் ஆசை அப்படிங்கிறது நிறைவேறும். ஸோ சொல்லப்போனோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா மனசில் இருந்து வந்த அந்த இறுக்கமான ஒரு நிலை அப்படிங்கிறது மாறிடும். ஓகேங்களா. எதை யாருக்கிட்ட பேசணும், ஒரு மாதிரி வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தில் வந்து மாட்டிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறும். இந்த மாதிரி மனசு லேசாகக்கூடிய ஒரு காலகட்டத்தினால எந்த ஒரு காரியத்திலையும் இருந்து வந்த அந்த ஒரு சோம்பல் தன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு சுணக்க நிலை அப்படிங்கிறது, என்னப்பா இந்த வேலை வந்துட்டு அப்படியே கிடப்பிலே கிடக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான நிலை வந்துட்டு அடியோடு மாறப்போகுதுங்க. உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கரம் அப்படிங்கிறத நீட்டுவாங்க. முக்கியமாக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உங்களுடைய சாமர்த்தியமான ஒரு செயல்பாடுகளால் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திற்கு விதை அப்படிங்கிறது உண்டுங்க, வழி அப்படிங்கிறது உண்டு. தாராளமாக புதுசாக தொழில் அப்படிங்கிறது தொடங்கலாம். கூட்டு தொழிலையும் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்பிக்கைக்கு உரியவங்களால் உங்களுடைய பழக்க வழக்கங்களால் நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து முடிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய மேல் அதிகாரிக்கும் நல்லது. ஏன்னா வீண் வாக்குவாதம் அப்படிங்கிறது வரும். அந்த வாக்குவாதத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இருந்தாலும் அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத பகை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ உங்கள் வேலையை கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் உபத்துறை செய்வதற்கும் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு அப்படிங்கிறது தேடி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய அனுதாபம் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேற்ற பாதைக்கு அடியெடுத்து வைக்க போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கி நல்லதொரு மதிப்பெண்கள் அப்படிங்கிறத பெற போகிறீங்க. சக மாணவர்கள், ஆசிரியர்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்ய.
உங்களுடைய காரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படிங்கிறது ஒரு 15ஆம் தேதி முதல் சிம்மம் ராசிக்கு தலைவிதி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போங்க. இப்போ நம்ம நட்சத்திர பலன்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பலன், பூரமுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன், உத்திரம் நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன், அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அதை அடிப்படையாக வைத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது தேடி வருங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனுசரணையினால குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கி குதூகலம் அப்படிங்கிறது உருவாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவுத்திறன் அப்படிங்கிறது மேலோங்கும். பணம் விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நல்லவர்களோட உங்களுக்கு ஏற்படக்கூடிய பழக்க வழக்கம் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும். செல்வாக்கு மிக்க நபர்களுடைய உதவி மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்ந்த நிலைக்கு போக போகுது. சின்னதொரு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட வங்கி கடன் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் அப்படிங்கிறது சிறக்கும். வாடிக்கையாளர்கள் எல்லா விதமான முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது. தொழில் விஷயமாக நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இது மேலும் பேசணும் அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாருமே நன்மைகளை வழங்குறதுனால விழித்தவுடன் சூரியனை வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க. சுபிச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில இருந்து வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது நீங்கும். தடைப்பட்ட செயல்கள் அப்படிங்கிறது கடகட நடக்கும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பெரியவர்களுடைய உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லா விதங்கள்லையுமே ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராகுங்க. வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொன்பொருள் சேரும். குடும்பத்தில் இருந்து வந்து நெருக்கடிகள் அப்படிங்கிறது விலகும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற ராகுவால உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது நீங்கும். மேலும் பேசணும் அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும். திடீர் பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபிடியால் உடன் பிறப்புகள்கிட்ட விரோதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கோங்க இந்த நட்சத்திரக்காரவங்க, ஓகேங்களா? அதே மாதிரி முக்கியமாக எந்ததொரு விஷயத்தையும் துவலாமல் தைரியத்தோட வாழ்க்கையில் முன்னேற கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அரசாங்கத்திடம் இருந்து வந்த அனுகூலமான ஒரு செய்திகள் அப்படிங்கிறது நல்லதொரு தகவல்கள் அப்படிங்கிறது வந்து சேரும். தொழில் வந்துட்டு விருத்தியாகும். வருமானம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருகும். இந்த நட்சத்திரக்காரவங்க முக்கியமாக கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறது குறையும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்க கிட்ட பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். தீயவர்களுடைய தொடர்பால் சஞ்சலம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லவங்க கிட்டவங்களுடைய உறவுகள் வந்துட்டு அனுசரணையாக நடந்துக்கோங்க. நல்லவங்களுடைய பழக்க வழக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க. தீயவர்களுடைய பழக்க வழக்கத்தை சுத்தமாக விட்டுடுங்க. அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா, வியாபாரம் செய்கிறீங்களா, புதிய உத்திகளை புகுத்தி லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகளையும் பறிக்க போகிறீங்க. அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி முதல் தந்தை வழி உறவுகளால் உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமாகும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். விருந்தினருடைய வருகையால் மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுது. அவங்களோட சினிமா, கேளிக்கை இந்த மாதிரியான விஷயங்களில் கலந்துக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சிலருக்கு காரிய தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். மற்றவங்க உங்களுடைய உயர்வை கண்டு பொறாமை கொள்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய வியாபார திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே தனவரவுகள் அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைய போறீங்க. மேலும் பேசணும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நட்சத்திரநாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் திறமையினால செல்வாக்கு அப்படிங்கிறது அந்தஸ்து அப்படிங்கிறது உயரும். நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய கடுமையாக நீங்கள் உழைக்க போகிறீங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால புதுசாக சொத்து சேரும். வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதையும் தாண்டி பொதுப்படியாக பார்த்தோம் அப்படின்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கேதுவோட தனஸ்தானத்தில் இணைந்திருக்கிறதுனால செவ்வாயும் பலம் பெற்று 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது நல்லதொரு அமைப்பு. ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால உங்கள் திறமைகளில் நம்பிக்கை வைத்து பெறக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி வெற்றி பெற முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதனும் இணைந்திருக்கிறதுனால முன்னேற்றத்திற்கான பாதி அப்படிங்கிறது கலவதட்டும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. தந்தையுடன் அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதத்திலுமே நன்மை அப்படிங்கிறது உண்டு. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குடும்பத்தை ஆளக்கூடிய பெண்களுக்கு கணவருடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 14ஆம் தேதி. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டமான எண்கள்னு கேட்டிங்க அப்படின்னா 4 மற்றும் 6 பயன்படுத்திக்கோங்க. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான்.
முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னாக்க சிவபெருமானுடைய முழு குடும்பத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ ஆலயத்தினுடைய வழிபாடும் பைரவருடைய வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். மறக்காம குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். சிம்மராசிக்காரவங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் கூடிய சீக்கிரமாகவே சந்திப்பீங்க. நன்றி.